வேண்டும். அடுத்து சொல்லு. யாருவா புதுசா இருக்கா வச்சிருக்கிறது? வணக்கம். ஓ நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு சொன்னால் தெரியுமே. ஏன் நெஞ்சுக்குள்ள பழைய துணி உங்களுக்கு வேணும்? ஏண்டி பொம்முனாட்டியா நீனு? நெஞ்சுக்குள்ள பழைய துணி பம்பரம் எல்லாம் சொல்லப்படாது. பிள்ளைங்க எல்லாம் பாலுக்கு அவங்க வந்து அம்மாட்ட போய் அம்மா பால் கொடுங்க பால் கொடுங்க. அம்மாட்ட போய் கேட்க வேணாம். பிள்ளைங்களை ஏமாத்தலாமா? எல்லா பேருக்கு நான் பால் கொடுக்குறேன் வாங்கடா. இத்தையாவதா எந்திரிக்கிறாண்டி ஒருத்தே. அத ரெடியா தான் இருக்கா எப்ப மனசு மயங்கும் சுத்த புடுங்கும். பூவே பூச்சூடவா சரட்டு புருட்டுன்னு பால் பீச்சவா சர்ரு புர்ரு சர்ரு. அம்மா ஊருது பேருது. என் ஊரா? என் ஊரு மேல தூக்கி அடி. அப்படி ஒரு பேரடி பேரு இருட்டடி இருளாயி. அடேங்கப்பா. எங்க அப்பா பேரு நிமிந்தடி நீலமேகம். உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு இருக்கு குத்து இருளம்பா. அக்கா தங்கச்சி பேரு? எங்க அக்கா பேரு ஐர குஞ்சு. உன் தங்கச்சி பேரு? என் தங்கச்சி பொந்து. எல்லாருக்குமே பேர் வச்சிருக்கிறா. அடியே நீ இப்ப புதுசா வந்திருக்க. ஆமாமா. அப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்பா வந்தாரு கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொன்னாங்க. என்னடி அப்பாளுக்கு இதை விட்டா வேற வேலையே கிடையாது. ஏணிப்படி 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 ஏணிய பிடிங்க. ஏணிப்படி இல்ல வாசப்படி சொல்லு. ஏன் இப்படி பேசுறா? அம்மாக்கா எப்ப பார்த்தாலும் காவலு காவலுண்டு. அப்புறம் நான் எதுக்கு வந்திருக்கேன்? நீ எதுக்கு வந்த? அண்ணன் தம்பி 7 பேரையும் கரெக்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன். கரெக்ட் பண்றதுன்னா என்ன? அண்ணன் தம்பி 7 பேரையும் என்ன பண்ண போற? நான் காதல் பண்ணி கல்யாணத்தை பண்ணி பண்ணி நிறைய போய் பண்ணிட்டு இருக்கேன். இல்லடி காதல் பண்ணின்னு சொன்னீங்க. காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப உங்களுக்கு வத 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 வதன்னு வெறும் மருமக பிள்ளையா பெத்து கொடுக்க போறேன். ஆமா நீ மருமகளா பெத்து கொடு, நான் மகனா பெத்து தரேன். ஆமா. எங்க அண்ணன் கிட்ட இருக்கிற சொத்தை பூரா நான் வாங்கிக்கிறேன். எங்க அண்ணி பயங்கரமா நம்ம விட மாட்டா. ஓட்டி விட்டு இங்க பேசிக்கிட்டே எடுத்து வந்து என்னழகு எதிர்த்து விட்டு பெண்ணழகு மயில் ஆடுவதும் குயில் பாடுவதும் மான்கள் குதித்து ஓடுவதும் மரகொத்தி பறவைகளா டக்கு 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 ஓசை போடுவதும் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்படிமா? ஆடிப்படி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காது, ஆணும் பெண்ணும் சேராவிட்டா பிள்ளை பிறக்காது, அழகு இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆணு மட்டும் தனிமையில வாழ முடியுமா? எப்ப பார்த்தாலும் பெண்ணு மட்டும் தனிமையிலே வாழ முடியுமா? பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? ஏய் லூசு முண்டை லூப்பா. ஏண்டி இப்படி மானத்தை கெடுத்து மலேசியாவுக்கு அனுப்புறமா? பூவிலே சிறந்த பூ என்ன பூனுகின்றே நீ என்னத்தையும் ஒரு கிறுக்குத்தனமா சொல்லிட்டு இருக்க. நான் என்னமா சொன்னேன்? இப்ப பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? அதான் பூன்னு துப்பு அத சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பூவிலே சிறந்த பூ சிரிப்புடி. எங்கே சிரி? பிள்ளைகள அம்மா கடையிலே சிறந்த கடை என்ன கடை? என்ன கடை? சாக்கடை. சாக்கடை. அங்கெல்லாம் போயிடாத. ஆகையினாலே கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொன்னாரு அப்பா. அப்பா வாய்மொழியை தட்டலாமா? அப்பா மொழியை தட்டினா நெத்த வரும், கொட்டாம்பட்டி வரும், தோரம் பிடிச்சி வந்துரு. அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? ஆடி படி விளையாடணும். என் மனசு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 2 பேத்துக்கு இருக்க மாதிரி உனக்கு இருக்கா? எனக்கு கசகசன்னு இருக்குமா அந்த தண்ணியில போய். ஆகையினாலே ஆடுவோமா பாடுவோமா? ஆமா. பாட்டு பொண்ணை அதை கேட்டு கூட்டு அடைச்சு வைக்க கூட்டு இலையும் உள்ள பாட்டு குயிலும் உள்ள பாட்டு பாட்டு ஒன்று இருக்கிறோம். அடைச்சு வைக்க காட்டு குயிலும் உள்ள கேட்டா இறங்கதில்லை பாட்டு படிக்கதில்லை பாட்டு
இழுக்குதா ஆஹா ஆஹா கேட்டு நெஞ்சம் மயங்குதா ஆஹா ஆஹா கூட்டில் அடைச்சு வைக்கப்பட்டு துளியும் வெள்ள காட்டு கோயிலும் வெள்ள கேட்டா இருக்குதுல்ல பாட்டு உன்னை இழுக்குதா ஆஹா ஆஹா கேட்டு நெஞ்சம் மயங்குதா ஓஹோ ஓஹோ நீ என்ன தென்மதுரை அரசாணியா நிஜமாக வந்திருக்கும் அலிராணியா நான் எந்த எண்ணம் கொண்டு நடக்காதம்மா நடந்தால் கையாக்கிட்டு நடக்காதம்மா பொல்லாதது பொல்லாதது எல்லாருக்கும் சொல்லாதே மாயம் மாசும் மாசும் அங்கே இங்கே சொல்லாதே பெண்ணாலே வந்தாலே பெருமாக்கியம் முன்னோர்கள் சொன்னார்கள் ஒரு வாக்கியம் வாயாடியே உன் போல பெண்ணாலே பெண்ணின் புகழ் வந்துட்டதாலே பாட்டை ஒண்ணு இழுக்குதா ஆஹா ஆஹா கேட்டு நெஞ்சம் மயங்குதா ஆஹா ஆஹா கூட்டில் அடைச்சு வைக்க கேட்டு கிளியும் வெள்ள காட்டு குயிலும் வெள்ள கேட்டா பிறகுதில்ல பாட்டு பாடி போயிலே ஓஹோ ஓஹோ பாட்டு நீ பாட்டு போயிலே ஆஹா ஆஹா எத்தனை இடங்களுக்கு போயிருக்கோம் அமைதியான பெருமையான அற்புதமான இடம் இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும் என்றால் 1000 கண்கள் வேண்டும் இங்க இருக்கிறதே 6 கண்ணு தான் நம்மகிட்ட இருக்கிறது எத்தனை கண்ணு தானே உள்ளதை வச்சு நல்லது பண்ணணும் அடியே அடியே தோழி பொண்ணு ஆனா உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏய் நம்ம நான் மட்டும் இழுச்சா வச்சிருக்கியா அவ மட்டும் உசுறு தோழி நான் என்ன மசுறு தோழியா அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க நான் பாட்டுல செம்பரியா இருந்தாலுமே வச்சிருப்பேன் அவளை மட்டும் கட்டி பிடிக்கிறீங்க என்னைய ஒரு தடவை கட்டி பிடிக்கிறீங்களா குச்சி நான் அம்மானுக்கு வந்து உயிர் தோழி அவன் நீ உயிர் தோழியாரு நான் மயிர் தோழியா இருக்கேன் சரிடி கோவப்படாதீங்க நீங்க எனக்கு வந்து அண்ணியா வரப்போறீங்க நான் வஞ்சகம் வச்சு இருக்கும் நான் உங்களை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நாத்தனாருக்கு நீங்க நல்லா செய்வீங்க ஆமா இல்லாட்டி எங்க சரி அண்ணங்கிட்ட சொல்லு கொடுத்து நீங்க ஒரு கண்ணுல செய்ய மாட்டீங்க. ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுலயும் மொளா அப்படின்னு தடவிட்டு அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க மதனி அவளை மட்டும் கட்டிக்கிறீங்க, என்னைய ஒரு மதனி மதனி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மதனி மதனி கொழுந்தா, கொழுந்தா. மதனி மதனி மச்சா இல்லையா இப்ப வீட்டுல மதனி மதனி மச்சா இல்லையா இப்ப வீட்டுல கொழுந்தா கொழுந்தா எதுக்கு கேட்கிற எது வேண்டுமா நான் ராத்திரியில் தனியாக வரலாமா ஏய் உளராதே எனக்கு ஒன்றும் பயமில்லை மதனி மதனி மச்சா இல்லையா மதனி மதனி மச்சா இல்லையா இப்ப வீட்டுல கொழுந்தா கொழுந்தா எதுக்கு கேட்கிற இப்ப வேணுமா மச்சா இல்ல இப்படி எல்லாம் மச்சா இல்லைன்னா கொழுந்தான் வேணும் நீ பயங்கரமானவ குழந்தையும் சரி பண்ணக்கூடியவா கொழுந்தனை கரெக்ட் பண்ணாதான் குடும்பத்தோட ஆகையினால இந்த இடத்துல ஆமா. எப்படி எல்லாம் மாப்பிள்ளை உனக்கு பார்க்கணும் தெரியுமா மாப்பிள்ள பாருங்க ஏன் 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 எனக்கு ஒத்த மாப்பிள்ள பார்த்தா பிடிக்காது உறவு 8 மாப்பிள்ள வேணும் எதுக்குடி வாரத்துல 7 நாள் சரி திடீர்னு ஒரு ஆளு உடம்புக்கு முடியாம விழுந்துட்டாருன்னா என்ன பண்றது 8வது இருக்கால ஓவர் சுட்டி பார்க்கலாம்ல அப்படியா ஆகையினால முருகப்பெருமானுடைய அண்ணன் விநாயகப்பெருமா இருக்கார்ல ஆமா. நம்ம குலக்கடவுள் அண்ணன் அவரை நீ வச்சுக்கடி அவர் தாண்டி உனக்கு சரியான மாப்பிள்ளை அவருக்கு வயிறு வேற பெருசா இருக்கும் அவர் குஞ்சுல ஏறி வருவார் ஓடி எலி வாய குஞ்சு. மூடி எலி குஞ்சு. ஆகையினால இந்த இடத்துல ஏய் ஐயையோயா ஏய் ஐயையோயா உய்யா 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 ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதுராட்டமா நாயாக உன்னிதா நீனா பாடுற
போடுறேன் பாடுறேன் தேடுறேன். ஏ சம்பா சம்பா சம்பாதா ரம்பா பொண்ணு ரம்பாதா சம்பா சம்பா சம்பாதா ரம்பா பொண்ணு ரம்பாதா யாருக்கும் புரியாது நான் போட்டு முடிச்சு வந்து சொந்தமாக தர வேண்டும் எனக்கு நான் உன்னை காணாமல் நூலாக இழைத்து கண்ணாலே வழி போட்டு எனக்காக கண்ணாலே கட்டி வைக்கவா மாமானை கையாலே கொண்டு வைக்கவா நீராப்பு தொட்டு விடவா மேளங்கள் தாளத்திலே கட்டவா பொன்மானம் துள்ளி துள்ளி போடத்தா போராடும் நெஞ்சில் இந்த மூச்சு அடத்தா கண்ணி மென்ன முடிவது ஆட்டமா வெகு நாளாக உன்னை தானி நீ கண்ணினா பாடுறேன் பாடுறேன் போடுறேன் ஆடுறேன் தேடுறேன் அம்மா பொண்ணு ரம்பாதா ஓ சோ வானம்படி பறவைகளை காணத்தால் தந்தையார் விரட்ட சொன்னார் ஆமாம்மா ஒரே வரட்டணும் விரட்டிடுவான் நீ விரட்டுவியா ஆடி பாடி நான் உன்னை கேட்கவா ஆமா. பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை பெண்களுக்கு ஓயாத வேலை பெற்றுக்கிட்டே இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு புள்ள பெக்கணுமா ஆமா நகை வேலையெல்லாம் 72,000க்கு மேல போயிருச்சு ஆம்பளை பிள்ளையா பெற்றுக்கிறணும் ஆம்பளை பிள்ளைய பத்தி பொண்ணு கங்கடி போகுது ஏற்கனவே மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் பெண்ணு கிடைக்கல இப்ப திருப்பிட்டு வர ஆம்பளை பிள்ளைய பெக்கிறாளாம் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்க பேசுன்னு பேசல என்ன முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்க போய் பரிசம் போட்டு பார்க்க வச்சு பெண்ணுக்கு சீர் சரத்தனை கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க இதுதான் பெண்ணு பார்க்கறது பரிசம் போடுறது இதுதான் போய் தாலி சொல்லக்கூடியது சின்ன தாலி சிறுதாலி போட்டு பெண்ணுக்கு வளையல் போட்டு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்து சீர் சரண்டையெல்லாம் கொடுத்து பரிசம் போட்டு வருவாங்க பொண்ணு பொருளை கொடுத்து பெண் கேட்டு வந்தாங்க ஆமாங்க இன்னைக்கு வந்து மாப்பிள்ளையெல்லாம் வரதட்சணை வாங்கிக்கிட்டு பெண் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு போறாங்க இப்படி பண்ணதுனால தான் இப்போ பெண்கள் குறைவாக இருக்காங்க ஆண்கள் நிறைவாக இருக்காங்க கூட இப்போ மாறிட்டாங்க ஆண்கள் நிறைய இருக்காங்க பெண் கிடைக்கல இப்போ என்ன செய்ய போறாங்க அதெல்லாம் வளையபடியும் பொண்ணுக்கு போய் 5 பவுன் 10 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வர போறாங்க அந்த நிலைமை தான் இருக்கு அந்த நிலைமை வரப்போகுது அது ஒரு பக்கம் எனக்கு ஆகையினால நீ ஆம்பளை பிள்ளைய பெக்கணும்ன்ற அம்மா இன்னொரு விஷயம் ஆகையினால ஒரே வரட்டு வரட்டுமா? எப்படி வரட்டு தெரியுமா இருக்குமா? ஆலோல மாலோல மாலோலோ அழகான பச்சைகளே ஆலோலோ ஆலோலோ மாலோலோ மாலோலோ அழகான பச்சைகளே ஆளோளோ ஆலோலோ மாலோலோ மாலோலோ அழகான பச்சைகளே ஆளோளோ ஆடக்குருவிகளே ஆலோலோ காட்டுக்குருவிகளே ஆளோளோ ஆடக்குருவிகளே ஆலோலோ ஆளோளோ ஆடக்குருவி பாட்டு பாடிட்டே இருந்தா போதாது, ஆடணும்ல. சும்மா வா. கையம்மா ஆடணுமா, ஆடக்கூடாதா? ஆடணும்னா எல்லாம் கை தட்டி அப்படி இங்க ஊருக்கு எல்லாம் கை வந்தவனே தட்டிக்கிட்டா நீங்க எல்லாம் ஊருக்கு வந்தவனே முக்கியஸ்தர்கள் சொல்லிட்டாங்க இந்த வள்ளி வந்து அபிநயம் தேன் பாயும் சோலை இளந்தென்றல் இதுதான் முன்னாடி பண்ணாங்க இப்பதான் வந்து டிங்கிட்டின்னு ஆடுறாங்க இதெல்லாம் ஆடக்கூடாது எங்க ஊரு ரொம்ப கட்டுப்பாடான ஊரு அப்படின்னு பெரியவங்க முக்கியமானவங்க சொல்லிட்டாங்க ஆட மாட்டேன் ஆடலைன்னா வள்ளியம்மா சம்பளத்தை மட்டும் பிடிச்சுக்குவாங்கட்டாங்க. எங்க சொல்லு அத்த ஆடக்கூடாது தானே இதுதானே முறை வள்ளியம்மா ஆடணுமா, ஆட சொல்லுங்க. ஆடக்கூடாது ஆட வேணாமா? எடி அவங்க சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க ஆட மாட்டேங்கிறாங்க சொல்றா. இது அப்படி ஆ, அங்க சொல்றா, ஏன்ட்ட வண்ண வாரி ஊத்துறீங்க? ஆடுங்க. அக்கா ஆடவா நான் அக்காவா அம்மாவா அக்கா இல்ல மதினி. அம்மா 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 ஏஜ் சரியா அதனால ஆலோல மாலோல மாலோலோ அழகான பச்சைகளே ஆலோலோ ஆளோளோ மாளோளோ மாளோளோ அழகான பச்சைகளே ஆளோளோ ஏய்
ஆளுளம் சோ ஆடுங்க வள்ளிய மாறுவாங்க ஓடுங்கட பறவைகள ஓடுங்களே ஓடுங்க செய்யுங்களே அப்படி வந்து ஓடுங்களே கணப்பறவைகள ஓடுங்களே அப்படி ஹே ஹே இவர் ஜவுளி கடை பொம்மை அருமையா இருக்கு பெருமையா இருக்கு இது வந்து வெளிப்பம்பளை சாரல் ஆமாமா தவத்துக்குரிய இடம் இடம் தவ முனிவர்கள் வரக்கூடிய இடம் இடம் ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து கவலை பக்கம் ஆமாமா வணக்கத்துக்குரிய பெரியவர்களுக்கு வந்து என்ன செய்வேன் வந்த உடனே கூப்பிட்டு போயிடுவேன் ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து கவலை பார்க்கணும் அம்மா மரியாதை கொடுத்தா ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஏன்டா நீ பண்ணும் ஆமாமா ஆளும் சோ ஆலம் சோ என் பணி தவறாது நாராயணா 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 என் பணி தவறாது இடரது மனகாது முகுந்தால் வரந்தான் தந்தருள் போதே அன்பர் மன கோவில் கொண்டு அமர் சுகனே அறிவோம் நாரணனே தித்திக்கும் காரணனே அமர் சுகனே படிக்கவும் விமலனீக்கவும் ஆதிநாராயணனே முன்னின்று காக்கின்றாய் ஆதிநாராயணனே முன்னின்று காக்கின்றாய் நாராயணா 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 அமர் சுகனே அறிவோம் நாரணனே தித்திக்கும் காரணனே அறிவோம் நாரணனே தித்திக்கும் காரணனே அன்பர் உள்ளம் கோவில் கொண்ட அமர் குணனே அமர் குணனே அமர் குணனே நாராயண நமோ நாராயண அறிவோம் நமோ நாராயண நமக பரபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசிவன் சதாசிவத்திலே மகேஸ்வரன் மகேஸ்வரத்திலே ருத்ரன் ருத்ரத்திலே பிரம்மா பிரம்மாவிலே வாயு வாயுவிலே அக்னி அக்னியிலே ஜலம் ஜலத்திலே பிருத்திவி பிருத்திவியிலே அன்னம் அன்னத்திலே ரசம் ரசத்திலே மாங்கிசம் மாங்கிசத்திலே அஸ்தி அஸ்தியிலே மேதை மேதையிலே சுக்லம் இப்படி சுக்ல சுரோனியத்தில் சரீரம் தோன்ற பிரம்மாவின் தொடையில் நாரதராகடியன் தோன்றி மூன்று உலகமும் சென்று மும்மூர்த்திகளையும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற பொன்மொழி கிழங்கு மகதியால் கரம் கொண்டு நாரதர் வருவார் பின்னே நாராயணா என்னும் ஓசை வரும் முன்னே என்ற கலகப்பிரியனாகிய நானே தன்னையே தானறிந்த பேரறிஞர் புறவே உன்னையே வெற்றியுடன் வீட்டிற்கும் பண்பறிந்த என்னையே எப்பொழுதும் நன்மையில் நாட்டிடுவாய் என்ற ஏக பரம்பொருளை இதயத்தின் உள்ளே வைத்து கலகத்தின் மூலம் உலகை நலனை காணும் காரண காரியார்த்தன் கானப்பிரியன் நாரதன் என்ற திருநாமங்களை பெற்ற யாமோ இன்று காலை கடன் முடித்து கதிரவனை தரிசித்து முறைப்படி முதலில் கைலாயம் சென்றேன். அங்கே சங்கரன் நிறையோன் சம்பு சதாசிவன் பேயோடாடி பொங்கரவணிந்த மூர்த்தி புராதங்கன் பூதநாதன் கங்கை வினையோன் கடுக்கையன்
கண்ணியன் கங்காளன் என்ற சிறப்பு பட்டுகளை பெற்ற சாச்சா சிவபெருமானை கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வைகுண்டம் சென்று எனது பாட்டன் பரந்தாமனையும் தரிசித்து பிரம்மலோகம் சென்றேன். பிரம்மலோகத்திலே பிரம்மன் மேதினி படைத்தோன் பிதா விதா விதாதா வானகன் மலரொணிந்தன் மண்பொது தந்தை வேதன் இரணியன் கருப்பன் இனியமால் உந்தி வந்தோன் குரவனோதி மர்த்தனன் கொடியனன் அன்னமூர்த்தி என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற எனது மூன்றாம் ரவியின் தந்தைமான பிரம்மதேவனையும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வரும் மார்க்கத்தில் தக்கனின் மக்களான அரிய சபாளர்கள் சுபால சபாளர்கள் 11,000 பேர்களையும் கண்டேன். அவர்களோ மக்களின் விருத்திக்கான விரதத்தை கையாள போகையில் அதை மாற்றி நான் பக்தி மார்க்கத்தை போதித்தேன். அதை கண்டு சினம் கொண்ட தக்கனோ என்னை ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கினால் உனது சிரமானது வலிக்க கடவுள் என்று சாபத்தை பெற்ற யாமோ ஓரிடம் இல்லாத வேறிடம் செல்லும் விரதத்தை கையாண்டு வருகிறேன். இந்த பிறவிக்கு முன் 2 பிறவிகள் எடுத்ததில் முதல் பிறவியாக உபபர்கர்ணன் என்னும் கந்தர்வனாகவும் இரண்டாவது பூலோகத்திலே காமாக்கியம் என்னும் இடத்தில் கலாவதிக்கு மகனாக பிறந்து அங்கு சாதுமாச்சத்துக்கு வந்து தங்கிய சன்னியாசிகளுக்கு பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்ம உபதேசத்தினை பெற்றேன். பெற்றதாயின் மரணத்திற்கு பிறகு நற்றவனத்தை நாடி வனம் சென்றேன். அங்கே ஹரிவரந்தாமனை தரிசித்து பூத உடலை நீத்து மீண்டும் 3ஆம் பிறவியாக இந்த பிரம்மதேவனின் பாதத்தில் பிறந்து அந்த மூவுலகத்தையும் விட்டோடி இந்த பூவுலகத்தையும் நாடி குறிஞ்சி நிலம் வந்து சேர்ந்தேன். என் கலகம் வெற்றி பெற வேண்டுமையானால் அந்த விநாயகமூர்த்தியை வணங்கியாக வேண்டும். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வெயிட்டி பிறந்தார் தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம். அந்த அருணை கோபுரத்திலே வீட்டிற்கக்கூடிய அந்த கணபதியை கைதொழுதினால் என்ற காரணத்தினாலே அந்த வெட்டி விநாயகனை அந்த வீர விநாயகனை அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டு பின்பு ஆவதை கவனிப்போம். நாராயணா அல்ல செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ குலமே சிவகுல தவ குலமே என்னை இங்கு சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே ஆதிக்கும் காரணனே பிள்ளைமுக ஆனந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளைமுக ஆனந்த மூத்தவனே ஆதிக்கும் காரணனே பிள்ளைமுக ஆனந்த பூரணனே கீதையை எழுதி தந்த பத்ரஜோதி கேட்டி விநாயகனே கீதையை எழுதித்த பக்தருக்கு தீர்த்த விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் சித்தி விநாயகனே வாமன மாயவனார் வெற்றி கொள்ள வார்த்தைகள் சொன்னவனே வாமனமாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே வாமன மாயவனார் வெற்றி கொள்ள வார்த்தைகள் சொன்னவனே தீர்மனை திருத்தி வைத்து அன்பாகி மோசனம் தந்தவனே தீமனை திருத்தி வைத்து அன்பா விமர்சனம் செய்தவனே செல்வ கணபதியே எங்கள் குலம் சித்தி விநாயகனே
வணங்கி வரம் கேட்டிருந்தாலும் கூட அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. இவ்வரங்க மேடையிலே நாரதகனாக இனிய குரலால் நம்மளையெல்லாம் பாட்டு பாடி மக்கள் வெள்ளத்தில் ஆரவாரத்தை அள்ளிக்கொண்டு புகழ் போய் சேர்த்து கொண்டிருக்கும் பாசமிகு நண்பர் நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கு பனைக்குடி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து புகழ் மாலை சூட்டப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போர்த்தி புகழாரம் சுட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் ஏனைய சுற்றுவட்டார நாடகலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது அன்பு உடன்பரவா அன்பு சகோதரர் அண்ணா VM அழகுராஜா அண்ணார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. அற்புதமான ஒளிபெருக்கி அப்படிப்பட்ட ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டு அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஆக அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாருக்கு உலகில் இடமே இல்லை என்றிருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த உலகையெல்லாம் ஆள்கின்றாலே ஆதி பராசக்தி அகிலாண்ட நாயகி கோடி பிரம்மாண்டியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே தாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் எல்லாம் காத்து ரசித்து நல்லதொரு அருள் புரிகின்றாலே அந்த காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே அப்பேற்பட்ட அந்த தாயின் பொற்பாதத்தை வணங்கிவிட்டு எனது கலைப்பணிக்கு செல்கின்றேன். நாராயணா சலசவா பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா வாடியலும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் முத்து மாரியம்மா தில்லை காளி சன்னதிக்கு வந்தோ குறை தீருமம்மா. dum 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 சங்கீத ஜாதி காணவில்லை கண்கள் ரெண்கள் பார்வை 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 அவன் முதல்ல நல்ல அம்மன் பாட்டு தெய்வீகமா இருந்துச்சு. அப்புறம் காதலே எதுவுமே காரணம் கேளுங்க. நான் பாடுனது அம்மன் பாட்டு, நீங்க வாசிச்ச ராகம் ரேவதி ராகத்துல போனதால ஒரு அலட்சியம் மாத்தி அதனாலதான் ஆரம்பத்திலையும் மைக்கோட்ட போட்டா எதுவுமே நல்லா இருக்கு. ஆக உங்க பூசடி மரத்தை மனச பாச சாந்தி சாந்தி
எங்களுக்கு குறை பாராட்டி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆமா ஆக இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல சொல்ல வேண்டும். ஒரு மனிதனாக உலகத்துல வாழ்ந்து முடிக்கும் பொழுது ரெண்டே விஷயம் தான் கொண்டு வர முடியும். என்னதான் பொண்ணு சேர்த்து வச்சாலும் சொத்து சுகம் எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சரி மனிதனாகப்பட்டவன் போகும்போது ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு அவன் செஞ்ச சரி, இன்னொன்னு அவன் செஞ்ச புண்ணியம். இந்த ரெண்டு தவிர கூட வராது. எவ்வளவுதே நம்ம ஓடி ஆடி சம்பாரிச்சாலும் சரி எதுவுமே கூட கொண்டு வர முடியாது. சொந்தம் இருக்காங்க. இன்னைக்கு சொந்தம் இல்ல, நடமாடும் என்று சொல்லாடு வந்துருச்சு. ஆமா கையில ஒடுக்குறேன். முடிசூடா அப்பேற்பட்ட வாழும் வாழ்க்கை கொஞ்ச காலம் தூங்கையிலே
தூக்கையிலே வாங்க சுழி மாறி போனாலும் போச்சு. நம்ம மனுஷனோட வாழ்க்கையில தான் இருக்கு. அப்பேற்பட்ட இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் காலமாக வாழ்ற சந்தோஷத்தோட நிம்மதியோட சகோதரத்தோட வாழணும். எதை கொண்டு செல்ல எது என்று உன்னுடையதோ நாளை அதுமாக மாறுகிறது. எவ்வளவுதான் சொத்து சேகல் நம்மளால வைக்க போறோம். நம்மளுக்கு பின்னாடி வரவங்க தான் வைக்க போறாங்க. அம்மா என்ன பண்ண போறோம்? வேற வழியே இல்லை. அப்படிப்பட்ட இருந்தாலும் கூட ஒவ்வொரு சிறப்பு இருந்தாலும் கூட நான் காணக்கூடிய உலகங்கள் நான் ஆசைப்படுறேன்னா நான் காணும் சொல்வது விண்பனி துளி மெல்ல பேசும் பசும்புல் என்னை காணவே அப்படியும் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் கூட ரெண்டு விஷயம் ஆக ஒவ்வொரு மனிதன் அவசியம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவசியம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 தேவை. சாமி காசு கூட வாங்கிக்கங்க. ஆமா காசு வாங்கிக்க 3 சொன்னீங்களே இப்ப 3 எந்த 3 எங்க சாமி நான் கூட காலையில 5 எந்த 3 ஏங்க சும்மா நடிக்காதீங்க மண்டே சொல்லுங்க எந்த 3 சொல்லுங்க சாமி நம்ம எப்பவும் சாப்பிடுறோம்ல அடிப்பாரு சாமி எந்த 3 சரக்கு தண்ணி 3 என்ன கேக்குறோம் நியாயத்தை தானே
நீரின்றி அமையாத உலகம். ஐயன் வள்ளுவர் பிறந்த கை சொன்னார் இந்த உலகத்தில். நீரின்றி அமையாத உலகம். ஆக இந்த மூணு உலகம். ஓடிவிட்டதே உலகம். ஒரு மனிதனுக்கு அவசியம் உணவோட இருக்க ஒரு மூணாம் தேவை. நீங்க சொன்ன மாதிரி இது எவ்வளவு பெரிய இருக்கு. நிறைய இருக்கு. சொல்லக்கூடாது. எப்பா நான் சொன்ன மூணு வேறையா வந்த நீ உள்ள வச்சிருக்கீங்க. ஆமா. ஆக மனிதனுக்கு அவசியம் உணவு உடுக்க உடை ஒரு மனிதனுக்கு மூணு தேவை. உணவு விவசாயி. கொடுத்த உடை கொடுப்பவன் விவசாயி. இருப்பவன் விவசாயி. ஆமா. ஒரு மனிதன் அவசியம் முதுகல் மிக அவசியம். ஒரு மனுஷன் நிக்கணும்னா போகணும் வைக்கணும். மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஆக இந்த விவசாயம் உழுதவைங்க காக்கப்பட வேண்டும். விளைநிலங்கள் எல்லாம் நெல்லு முளைச்சு கண்ணு முளைச்சிருச்சு. யாரு கேட்டது? ஆறு வழிச்சா நம்மளா பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியூர்ல இருந்து வாங்கி எல்லா வேலையும் முடிக்கிறாங்க. அம்மா யார் தலையில முடியுதுன்னு பாருங்க. அம்மா எவ்வளவு பிரச்சனை ஆமா. அப்படியே இந்த உலகத்தில் இருந்தாலும் அப்பேற்பட்ட விவசாயிகள் போட்டு விதமாக நஞ்சை இருக்கு புஞ்சை உழுது ஆதி இல்லை. ஹலோ தண்டனா
ஒரு சில போயிட்டு இருந்தாலும் கூட சிறப்பான இடம் ஏன்னா நின்று கொண்டு குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த வெளிச்சத்தை பார்க்கும் ஆயிரம் நல்ல கவி நானோ வீணா நதியோரத்த நாணல்கள் கேட்டீங்கன்னா ஹலோ நதியோரோ சொல்ல சிறப்பான இடத்துல ஏதாவது சத்தம் சோலை மலை ஓ
சத்தம் கேட்கலியோ பாடி வரும் குயிலே நீ வா வா. ஆடி வரும் மயிலே நீ வா வா. சோலை மலை ஓரம் சோழ குயில் பாடும். சோலை மலை ஓரம் சோழ குயில் பாடும். பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் மயிலே நீ வா வா. ஆடி வரும் மயிலே நீ வா வா. சோலை மலையோரம் சோழ குயில் பாடும். நாட்டாலே நான் போட்ட பூவாரமே அடிப்பேனே நம் காதல் தேவாரமே. உன் பேரை நான் பாட தேனூருமே. என் ஜீவன் உன்னோடு இளைப்பாறுமே. பாடி அழைத்தேன் உனையே தினமாமையிலே. தேடி அழைக்கும் மனமே தினமாமையிலே. காதல் என்னும் ராகம் தாளம் போடும் இடமே. சோலை மலையோரம் சோழ குயில் பாடும். நான் பாடும் பாடென்றும் நீரானம்மா. நீ இன்றி வாழ்வேனும் நான் தானம்மா. வாழ்வென்று வாழ்ந்தாலே உன்னோடுதான். வாயமுடன் கண்டாலே என்னோடுதான். ஜீவன் இருக்கும் வரைக்கும் உன்னையே நினைக்கும். தேடி தவிக்கும் இதயம் உன்னையே நினைக்கும். நீயும் நானும் சேரும் காலம் ஒன்றே பிறக்கும். சோலை மலையோரம் சோழ குயில் பாடும். பாட்டு சத்தம் கேட்கலியோ பாடி வரும் குயிலே நீ வா வா. தேடி வரும் மயிலே நீ வா வா. சோலை மலையோரம் சோழ குயில் பாடும். அப்படியும் ஒரு சில விஷயங்கள் இருந்துட்டாலும் கூட என்னவாம்பா ஆக அப்பேற்பட்ட இந்த குரலோசைக்கு சொந்தக்காரியாக எண்ணிக்கொண்டிருக்கின்றாளே. ஏன்னா தமிழிலே அற்புதமான முறையில் அமுத கானம் பாடிக்கொண்டிருக்கின்றாள் இப்பேற்பட்ட மங்கை. ஆமாம். ஆக அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட எத்தனையோ உறவுகள் நம்மை தேடி வந்திருந்தாலும் சரி, உறவுகள் மதிக்கப்பட வேண்டும். உற்றார் உறவினர் போற்றப்பட வேண்டும். உறவுகள்னா எப்பேற்பட்ட உறவுகள் இருக்குன்னு தெரியுமா? அவ்வை அதிகமான தமிழ் உறவுகளாக இருக்கணுமா? கண்ணன் குசேலன் நட்பு உறவாக இருக்கணுமா? ஆக இப்படி எத்தனை உறவுகள் இருந்துட்டாலும் கூட நம்மெல்லாம் தேடி வந்திருக்கிறது எப்பேற்பட்ட உறவு தெரியுமா? நம்மளது உயிரிலும் மேலான அன்பு ரசிக பெருமக்களுடைய அன்பான உறவு. அப்பேற்பட்ட உறவுகள் எல்லாம் இருந்துட்டாலும் கூட இந்த உலகத்திலேயே பெரிய உறவு எது தெரியுமா? தாய் என்னும் பெரிய உறவியா. அப்பேற்பட்ட உறவு மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட செல்வந்தனாக இருந்துட்டாலும் சரி, ஆமாம், அப்பேற்பட்ட செல்வந்தனாக இருந்துட்டாலும் சரி, பதவி புகழ் அந்தஸ்தில் இருந்தவனாலும் சரி, நம்மளை சுற்றி 1000 பேர் கூடவே இருந்துட்டாலும் சரி, தாயன்னும் ஒரு உள்ளம் இல்லைன்னா நம்ம எல்லாருமே அனாதை தான். அப்பேற்பட்ட அந்த தாயையும் பாடிவிட்டு சந்திக்க வேண்டிய ஆளை சந்திச்சே ஆகணும். என்ன சொல்லிட்டு போனாப்புல பப்புனுக்காரு? என்னது இருக்கட்டும், அவன்கிட்ட பேசிக்கிறோம். வரட்டும், பரவாயில்ல. இருந்தாலும் கூட அந்த தாயை பற்றி ஒரே ஒரு பாடலை பாடி விட்டு வரட்டும், இன்னைக்கு சந்திப்போம். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த